கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்க போகும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்கள், நாம் பாவிகளும் துரோகிகளும் அந்நியரும் துராகிருதருமாக பாவம், விக்கிரகம், வேசித்தனம், பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, போதை வஸ்துகள் என்னும் உளையான சேற்றுக்குள் விடுதலை இல்லாமல், மீட்பும் சகாயமும் பரிகாரமும் ரட்சிப்பும் இல்லாமல் இருளுக்குள்ளாக பன்றியைப் போல் சேற்றுக்குள் புரண்டு கொண்டிருந்தோம். நம்மேல் பிதாவாகிய தேவன் மனதுருகி அன்பு வைத்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகம் அனுப்பி வைத்து மனுக்குலத்தை தேவன் வாழ வைத்தார். ஏசாயா 9:6 இப்படியாக சொல்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாவம் இல்லாத, கள்ளம் கபடமில்லாத ஒரு கன்னி பெண்ணை தெரிந்தெடுத்து பரிசுத்த ஆவியால் உற்பவிக்கும்படிக்கு தேவன் திருவுளம் கொண்டார். எல்லா குழந்தைகளையும் போல் தாயின் கற்பத்தில் வளர்ச்சியடைந்து காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாகிய ஒரு பாலகன் பிறந்தார். 30 வயது நிறைவடைந்தவுடன் நமக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், அதாவது ஆளுகை, அந்தஸ்து, தலைமைத்துவம், அதிகாரம், அரசாட்சி, அகில உலகின் பாரம் சுமக்கும் வலிமை அவர் தோளின் மேல் இருக்கிறது. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அவர் தோளின் மேல் அகில உலகத்தின் பாவங்களும் சுமத்தப்பட்டது. ஆம், அவர் நித்தியமாக நமக்கு ஆதாரமாக, அவருடைய தோள் நமக்கு ஆதாரமாக, நம்முடைய சுமையை தாங்கும் சுமை தாங்கியாக இருக்கிறது. அவர் அதிசயமானவர். ஆம், அவருடைய பிறப்பும் அதிசயம், அவருடைய செயல்களெல்லாம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தா. பிரியமானவர்களே, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய ஆலோசனை நம்மை சித்தி பெற செய்யும். ஆம், அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற யாரும் விழுந்து போனதாக சரித்திரமே கிடையாது. அவர் ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது அந்த ஆலோசனை நம்மை உயர்த்தும், நம்மை சித்தி பெற செய்யும். அவர் வல்லமையுள்ள தேவன், அரசாட்சி பண்ணுகிற பிதா. அவர் சமாதான பிரபு. பிசாசு நமக்கும் பிதாவுக்கும் இடையில் பெரும் பிளவை உண்டாக்கி வைத்திருந்தான். வகையாக இருந்த தடுப்பு சுவரை அவர் உடைத்து பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கி, பிதாவுக்கு நமக்கும் இடையில் இருந்த பகையை உடைத்து சமாதானத்தை ஸ்தாபித்தவர். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், சாத்தான் கட்டி வைத்த ஒவ்வொருவரையும் விடுவிக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நித்தியமாய் பிசாசானவன் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க வருகிறான். ஆனால் அவரோ உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு பாலகனாக பிறந்தார். நமக்காக ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டார். நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை நிலைநிறுத்துவதற்காக, நம்மை அந்தஸ்துள்ளவர்களாக, நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. நமக்காக அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நித்திய பிதாவாக இருக்கிறார். சமாதானத்தை பண்ணுகிற சத்திற்கெல்லாம் பிரபுவாக இருக்கிறார். ஆமேன். ஆம், இந்த தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்மை தொழுது கொள்ளும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த பூலோகம் வந்தீரப்பா. இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே இந்த பூலோகம் வந்தீரப்பா. நாங்கள் தகப்பனே தூரம் போயிருந்தோப்பா. எங்களை பின் கயிர்களாலே இழுத்து கொண்டு எங்களை தகப்பனே ரட்சித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.